வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. கோபிங் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் ஒரு குடும்பம் நிகழ்வு. கோபிங் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்த ஒரு குடும்பம் என்ற சிறப்பு நிகழ்வு உற்சாகமான சூழலில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதோடு ஒன்றிணைந்த குடும்ப உணர்வை வெளிப்படுத்தினர். நிகழ்வில் உரையாற்றிய முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் மாலதி சுந்தரராஜு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த உதவிய நன்கொடையாளர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். நான் மாலதி சுந்தரராஜு, தேசிய வகை கோப்பிங் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவராவேன். இன்று இப்பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஒன்று கூடும் நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வுக்கு இப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த நிகழ்வினை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இச்சங்கம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 12 ஆண்டுகளும் இப்பள்ளியின் மாணவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி புத்தகங்கள், மற்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் எங்களால் இயன்ற உதவிகளையும் அவ்வப்போது செய்து கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருப்பது இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களே. அவர்களின் உதவிக்கரம்தான் எங்களை இந்த அளவுக்கு எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்ய வைக்கின்றது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட முன்னாள் மாணவர் சங்கம் பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் நலனுக்காக தொடர்ந்து பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வருவதாக கூறினார். மாணவர்களுக்கு பயிற்சி புத்தகங்கள் வழங்குதல், பள்ளி நிகழ்வுக்கு தேவையான உதவிகளை செய்தல், கல்வி வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து உள்ளிட்ட சேவைகளை சங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த நிகழ்வை சிறப்பாக நடக்க உதவிய நமது பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த உழைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.